ஏற்பட்டால் பக்கத்து வீட்டிற்கு போய் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க 90ல் பிறந்தவங்க. அதுவே வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க 2000ல் பிறந்தவங்க. மவுஸ் பிரித்து விளையாடுறது இந்த காலம்னா மண் குலைச்சி விளையாடுறது 90களின் காலம். அனுபவம் தான் அருமையான ஆசிரியர்னு இருப்பாங்க 90ல் பிறந்தவங்க. தொழில்நுட்பம் தான் தெய்வம்னு இருப்பாங்க 2000ல் பிறந்தவங்க. இந்த நாடகம் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மட்டுமே. காட்சி 1. 90களில் பிறந்தவர்களின் குடும்பம். இடம் வீடு. கதாபாத்திரங்கள் 90களில் பிறந்த குழந்தைகள், அவர்களின் அம்மா மற்றும் அப்பா. ஹர்னி, என்னம்மா நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன பத்திரிகம் பண்ணிருக்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நச்சு நச்சுன்றாங்க. பிரியாணி செஞ்சிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே சென்றாச கையிலே பிடிக்க முடியாது. என்ன முடிக்கிற? நம் பசங்களை தான் சொல்றேன். எங்க அவங்க? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கோவச்சு அந்த நகைச்சுவை மாதிரி தான். என்ன சொல்ல வர? எப்ப போலதான் காலையிலேயே டயரு உண்டிவில் எடுத்து பக்கத்து வீடு சுரேஷோட கிளம்பிட்டாங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானா சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. அம்மா அம்மா தாகமா இருக்கு, தண்ணி வேணும். ஏண்டா இவ்வளோ நேரமா கழிச்சு வருவீங்க? எப்படி வேர்த்து விறுவிறுத்தீங்க பாருங்க. விடுங்க, வேர்க்கிறது நல்லதுதான். இந்த வயசுல விளையாடாம எப்ப விளையாடுவாங்க? சரி, போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அம்மா, நேத்து சுரேஷ் வீட்ல கடையில போய் சாப்பிட்டதா பெருமையா சொல்லிட்டு இருந்தான். நாமளுமே இன்னைக்கு கடையில சாப்பிட போலாமா? ஆஹா, ஒன்னு கூடிட்டாங்க ஐயா, ஒன்னு கூடிட்டாங்க ஐயா. அலேக்கா ஆட்டைய கழிச்சிடலாம் சாமி. அது வீட்டுல சமைக்க முடியாதவங்க தான் உணவகம் போய் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு உடம்புக்கு நல்லதே இல்லை. ஆமாடா, உங்க அம்மா ஏற்கனவே பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. அதுவே நம்ம சாப்பிடலாம். சரிங்கப்பா. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. சொன்ன உடனே கேட்டுட்டாங்க. காட்சி 2. 2000களில் பிறந்தவர்களின் குடும்பம். இடம் வீடு. கதாபாத்திரங்கள் 2000களில் பிறந்த குழந்தைகள், அவர்களின் அம்மா மற்றும் அப்பா. சஹஸ்ரா, பசங்க எங்கம்மா? அவங்க 2 பேரும் உள்ள படிக்கிறாங்க. எப்படா? நம்ம பசங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு படிக்கிறாங்களா? ஏதோ எழுத்துறாங்க. நான் உள்ள போய் பார்க்கிறேன். ப்ரோ, அந்த இன்ட்ரூடர் நம்மளோட வழியில வரான். அவனாடி விடு டியூட். என்ன இருந்தாலும் நம்ம பயப்புள்ள போச்சு போட்டோம். நீங்க என்னாச்சு அப்படி ஓடி வரீங்க? உள்ள ஒருத்தன் என்னன்னா அவன் அடிங்கிறான், இன்னொருத்தன் நம்ம பையப்புள்ள பொழைச்சு போட்டோங்கிறான். ஓ, அதுவா? பசங்க 2 பேரும் உள்ள பப்ஜி டெம்பிள் விளையாட்டு இருக்காங்க. அதுதான் அப்படி சொல்லிருக்காங்க. நல்லா கிளப்புறாங்க ஐயா பீடிய. சரி இருங்க, உள்ள போயிட்டு படிக்காம என்ன பண்றாங்கன்னு போய் கேக்குறேன். 2 பேரும் படிக்காம என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க?
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, இன்னைக்கும் படிக்கணுமா? தினமும் ஸ்கூல் போறோம், சாயந்தரம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அனுப்புறீங்க, பத்தாவதுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேற. நம்மளோட கவுந்தமணி சார் சொல்ற மாதிரி எங்களுக்கு விளையாட நேரம் எப்போ இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீச்சர். விளையாடுறதுனா வெளியில போய் ஓடி ஆடி விளையாடுங்கடா. இந்த மாதிரி போன்லயே விளையாடினீங்கன்னா உங்களோட கண்ணை தான் கெட்ட போகும். போன் ஐபேட்ல தரது உங்களுக்கு படிக்கிறதுக்கு தான். சரி சரி நிறுத்திப்போம், இதோட எல்லாத்தையும் நிறுத்திப்போம். இனி படிக்க மட்டும் போனை இருக்கிறோம். சரிங்கடா. சஹஸ்ரா, என்ன சமையல் இன்னைக்கு? அம்மா அம்மா, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போலாமா? சரி இருங்க. ஆமாங்க, உணவகத்துல பல்வகை சாப்பாடு பல்வகையோட இருக்கும். நம்ம இன்னைக்கு அங்கேயே போலாம். என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இல்லட்டு போடுறா. நீ என்னைக்கு தாமா சமைச்சிருக்க? 3 பேரும் ஒன்னு கூட்டிட்டீங்க. சொன்னா கேட்கவா போறீங்க? வாங்க போவோம். காட்சி 3. 90களில் பிறந்தவர்களின் பள்ளிக்கூட நாட்கள். இடம் பள்ளிக்கூடம். கதாபாத்திரங்கள் 90களில் பிறந்த 2 குழந்தைகள் மற்றும் அவர்களின் ஆசிரியர். டேய், சார் வராரு. வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டாங்க. நிஜமெல்லாம் பொண்ணா இருக்கு. எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. சரி, சமாளிப்போம். நேற்று எங்க அம்மாவோட ஒன்னு விட்டு கொல்லு பாட்டி செத்துட்டாங்க சார். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? போவோம். என்ன பண்ணிட்டு போறாங்க? அதுவும் இல்லாம நேற்று கீழே விழுந்து 2 கால் முட்டியில அடிபட்டுருச்சு. அதுதான் வீட்டு பாடம் எழுதல. நாம சொல்லலாம் நினைச்சா எல்லாத்தையும் இவனே சொல்லிட்டான். இப்போ நாம என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, எப்பவும் போட சொல்லி பார்ப்போம். நான் நேற்று சாயந்தரம் எங்க ஊர் திருவிழாக்கு போயிட்டேன் சார். நானும் எழுதல. உனக்கு எல்லா நாளும் முட்டி அடிப்படமா? 2 பேரும் 20 முறை தொப்பக்கரணம் போடணும். நாளைக்கு பள்ளிக்கு வரப்ப வீடு பாடம் 20 முறை எழுதிட்டு வரணும். சரிங்க சார். டேய் தம்பி, என்னாச்சு? என்ன ஃபீலிங்கு? கேட்டியாடா? வீட்டு பாடத்தை 20 முறை எழுதுமா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைனா சில அடிகள் விழலாம். அதையே வாழ்க்கை இருந்தா எப்படி? சரி விடுடா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? சொல்ல வந்துட்டேன்டா. நேற்று நாம் பாட்டிக்கிட்ட இருந்து உப்பு மிளகாய் போட்ட மாங்காய் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டேன்டா. நானும் நேற்று நம்ம மணியண்ணா பொட்டி கடையிலேருந்து தேன் மிட்டாய், கம்மல் கட்டு, சூடு மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்டா. இன்னைக்கு நாம அதே கடைக்கு போகலாம். சரிடா, சீக்கிரமா போலாம். நம்ம கணக்கு டீச்சர் கிட்ட டியூஷன் வேற போகணும். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பசங்க கூட சேர்ந்து தேன் கோலி, ஏழுக்கல், கில்லி, கண்ணாமூச்சிலாம் விளையாடுவேனே. காட்சி 4. 2000களில் பிறந்த குழந்தைகளின் பள்ளிக்கூடம். இடம் பள்ளிக்கூடம். கதாபாத்திரங்கள் 2000களில் பிறந்த குழந்தைகள் மற்றும் ஆசிரியர். What's up, bro? Good morning. Homework எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல மிஸ் அனிகா, நேற்று நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்லீப் ஓவருக்கு போயிட்டேன். நீ? எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, ஸோ பண்ணல. என்னால முடியலடா.
சாமி. இவனுக்குள்ள அடிக்கவும் திட்டவும் முடியாது. பட்டியல் முறை எழுதிட்டுவா நான் சொல்ல முடியல. அட்வைஸ் பண்ணினா ஔவையார் காலத்துல பிறந்தவன் உன் சொல்லுறாங்க. என் நிலைமைய பாத்தீங்களா? ப்ரோ, இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் குக்கீஸும் சால்ட்டி கிராக்கர்ஸ் எடுத்து வந்திருக்கேன். என்கிட்ட மோமோஸ் அண்ட் ஜெல்லிஸ் தான். சரி, இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளானு? என் அப்பா ஒரு புது பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தார். அதில் போய் விளையாட போகிறேன். நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். கூல் டியூட். இன்ஸ்டாகிராம்னா படம் வரையணும், யூடியூப்னா வளையணும். எங்கள் அப்பா சொன்னாருடா. அப்படியா? குட் ப்ரோ. காட்சி 5. 90களில் பிறந்தவர்களின் பள்ளிக்கூட கடைசி நாள். இடம் பள்ளிக்கூடம். கதாபாத்திரங்கள் 90களில் பிறந்த இரு சிறுவர்கள். அப்பாடா, ஒரு வழியா பள்ளி முடிச்சிட்டோம். ஆனால் உங்களெல்லாம் பேருதான் கஷ்டமா இருக்கு. சரி, என்னோட ஸ்லாம் புக் தரேன், எழுதிட்டாரா? கடைசி நாள்ல இங்க் பென் வச்சு சட்டையில இங்க் அடிச்சுக்கலாம்டா. சரிடா, என்னோட ஞாபகமா உனக்கு ஒரு மயிலிறகு கொடுத்தல, அது புத்தகத்துல வச்சு குட்டி போட்டுச்சான்னு அப்பா பாரு. சரிடா, என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் பத்துக்கு கூப்பிடுறா, நான் நம்பர் தரேன். சரிடா, பொங்கல் தீபாவளி வார்த்தை அட்டை அனுப்புடா. காட்சி 6. 2000களில் பிறந்தவர்களின் பள்ளிக்கூட கடைசி நாள். இடம் பள்ளிக்கூடம். கதாபாத்திரங்கள் 2000களில் பிறந்த இரு சிறுவர்கள். ப்ரோ, நான் ஃபைனலி ஸ்கூல் முடிச்சிட்டோம். இனி ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், கிரேடிங்லாம் இல்லை. ஆனால் நாம் எப்போ அடுத்து பார்க்கறது? டியூட், நம்ம ஸ்னாப்சாட் ஒரு இன்ஸ்டாவில் சேட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணலாமா? ஷூர் டியூட், பிளான் பண்ணுறோம், ஃபைட் பண்ணுறோம். காட்சி 7. 90களில் பிறந்தவர்களின் விடுமுறை நாட்கள். இடம் வீடு. கதாபாத்திரங்கள் 90களில் பிறந்த இரு சகோதரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள். அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? ஏண்டா, இங்கே தான் இருக்கேன், சொல்லுங்க. எங்களுக்கு இன்னிலிருந்து அடுத்த 2 மாசம் பள்ளிக்கூடம் விடுமுறைப்பா. என்னது, 2 மாசமா? அரையாண்டு பரீட்சைக்கு விடுமுறைக்கு 15 நாள் வீட்டில் இருந்துட்டு கிரிக்கெட் விளையாட்டு பக்கத்து கண்ணாடியே உடைச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் சேர்க்காதிருக்காங்களோ. ஏன்டா அப்பாவை தொந்தரவு பண்ணுறீங்க? கிரிக்கெட் பேட் எடுத்து வெளியில் போய் விளையாடுங்க. ஏன், இவனுக்கு இதுவே உடச்சிட்டு போதாதா? இன்னும் புதுசாக வர உடைக்கணுமா? அப்பா சாமிங்களா, நம்மள தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். ஆமாங்கடா, அங்கே போய் மாமா கிட்ட நீச்சல் கற்றுக்கோங்க. வேணாமா, எங்களுக்கு பயமா இருக்கு. அப்போ நாங்க எப்போ சித்தப்பா வீட்டுக்கு போறது? சரி போங்க, ஆனா அங்க போய் மிதி வண்டி கத்துக்கணும், சரிங்களா? எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா? காட்சி 8. 2000களில் பிறந்தவர்களின் விடுமுறை நாட்கள். இடம் வீடு. கதாபாத்திரங்கள் 2000களில் பிறந்த இரு சகோதரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள். அப்பா, அப்பா, என்ன எங்கேயும் காணோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால தூங்கிட்டாரோ? என்னங்கடா எவ்வளோ அவசரமா தேடுறீங்க? எங்களுக்கு இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. போன ஸ்ப்ரிங் பிரேக் அப்பவே
போட்டு வீடு ரெண்டாக்குனாங்க. இப்ப எப்படி சமாளிக்க போறோமோ? சரி, நீச்சல் கற்றுக்கோங்க, சைக்கிளோடு கற்றுக்கோங்க. அதெல்லாம் தான் வருஷம் முழுக்க கிளாஸுக்கு போனோமே, இப்பயும் அதுதான் கற்றுக்கணுமா? அதுக்கு பதிலாக எங்கள் ஃப்ளோரிடா டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா கலிஃபோர்னியா ஹாலிவுட் யூனிவர்சல் ஸ்டுடியோஸுக்கு கூட்டிகிட்டு போங்க. நம்மளை முடிச்சு விட்டுங்க போங்க. தொண்டர்களின் எழுதியல்தான் தொழில்நுட்பம் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வளர்ச்சி கண்டது. எனவே எல்லா தொழில்நுட்ப புதுமைகளின் முதல் பயனாளர்கள் தொண்டர்களின் பேருந்துகள் தான். ஆனால் அந்த புதுமைகளில் அவைகள் எளிதாக பயன்படுத்தும் காலத்தில் அவைகள் குழந்தைகள் இணைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தையும் அடக்கி வைத்து அன்பை உருவானும் அப்படி உணர்ந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாமலும் வாழ்கின்றனர் என்று. தொழில்நுட்பம் என்னவென்றாலும் நாம் அதிலிருந்து நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முன்னுரை வாசித்தது பிரகதி. 90களின் குழந்தைகளாக ஆதவன் மற்றும் தியார், 90களின் அம்மாவாக ஹரிணி, 90களின் அப்பாவாக சிவனேஷ், 2000களின் குழந்தைகளாக விஹான் மற்றும் சாய் பிரஹன், 2000களின் குழந்தைகளின் அப்பாவாக ஹரி, 2000களின் குழந்தைகளின் அம்மாவாக சஹஸ்ரா, 2000களின் குழந்தைகளின் ஆசிரியராக அனிகா, 90களின் குழந்தைகளின் ஆசிரியராக சஞ்சித். முடிவுரை வாசித்தது ஜெயஸ்ரீ.